2026 ஜூன் 8 ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓப்பன் ஆக இருக்கிற இந்த நாள்ல பிலிப்பைன்ஸ் நாட்டோட ஒட்டுமொத்த ஸ்கூல் டீச்சர்ஸும் பிரின்சிபல்ஸும் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை வெல்கம் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல் நாள் ஸ்கூலுக்கு போக போற சந்தோஷத்திலையும் பயத்திலையும் பல குழந்தைங்க அவங்களுடைய பேரண்ட்ஸோட கையை பிடிச்சிட்டு ஸ்கூலை நெருங்கிட்டு இருக்காங்க. மற்ற எல்லாரும் அவங்களுடைய ரெகுலர் ஒர்க்கை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ் காலேஜ்னு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரோட்ல கார் பஸ் ட்ரக் எல்லாம் வழக்கம் போல ஓடிக்கிட்டு இருக்கு. ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகுது. ஆஃபீஸ் காலேஜ் எல்லாம் அவங்களுடைய ரெகுலர் டியூட்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. நாடே அமைதியா எல்லாமே சரியா போயிட்டு இருக்கிற நேரம் தான் 7:37. சரியா இந்த நேரம் தான் இவங்க எல்லாருடைய நிம்மதியை கெடுக்கிற மாதிரி 7.8 ரிக்டர் அளவுல ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பிலிப்பைன்ஸ் நாட்டை ஹிட் பண்ணுது. இதுதான் பிலிப்பைன்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த 10 வருஷத்துல இது மாதிரியான 60க்கும் மேல நிலநடுக்கங்களை பிலிப்பைன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கு. 1976 வந்த நிலநடுக்கத்துல 5000லேருந்து 8000 பேர் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வருஷத்துல இது என்ன சோகத்தை நமக்கு கொடுத்துருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹலோ ஹோமிஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் 360. பிலிப்பைன்ஸ்ல சரங்கானி ப்ராவின்ஸ்க்கு பக்கத்துல இருக்க கடலுக்கு அடியில பல கிலோமீட்டர் ஆழத்துல டெக்டானிக் பிளேட்ஸ் நகர்ந்ததுனால இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. முக்கியமா நிலப்பகுதியில மிண்டனாவோ அப்படிங்கிற ஒரு தீவை தான் அதிகமா தாக்கியிருக்கு. இது பிலிப்பைன்ஸோட 2வது மிகப்பெரிய ஐலாண்டுன்னு சொல்றாங்க. இந்த மிண்டனாவோ தீவுல 27 மில்லியன் பீப்புள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மிண்டனாவோ தீவு அக்ரிகல்ச்சர், ஃபிஷிங், மைனிங் இது மாதிரி விஷயங்களுக்கு ஃபேமஸா இருக்குது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு ஒரு சென்னை மாதிரியும் இந்தியாவுக்கு ஒரு மும்பை, புனே மாதிரியான இடமா இருக்குது. பொதுவாக நிலநடுக்கம்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா, பூமிக்கு அடியில் இருக்க டெக்டானிக் பிளேட்ஸ் ஒன்னோட ஒன்று மோதிக்கிறதுனால ஏற்பட அதிர்வுகள்னால நமக்கு நிலநடுக்கம் அப்படிங்கிறது உருவாகுது. பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்றதை விட பல தீவுகளோட கூட்டமைப்புன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இங்க 1000க்கும் மேல தீவுகள் சேர்ந்து பிலிப்பைன்ஸ் உருவாகி இருக்கு. மிண்டனாவோ அப்படிங்கிற தீவு பல வருடங்களா நிலநடுக்கங்களோட போராடிக்கிட்டு தான் இருக்கு. பல வருடங்களா அதுக்கு அடியில இருக்க டெக்டானிக் பிளேட்ஸ் தொடர் நகர்வுனால இங்க நிலநடுக்கங்கள் அதிகமா ஏற்படுது. பொதுவா ஒரு இடத்துல டெக்டானிக் பிளேட் இன்னொரு டெக்டானிக் பிளேட் மேல மோதுற இடத்த தான் எபிக் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல கடலுக்கு அடியில எபிக் சென்டர் இருக்கிறதுனால பல இடங்கள்ல கடல் சீற்றத்தோடையும் சுனாமி அலைகளோடையும் காணப்பட்டிருக்கு. அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்க தண்ணிக்குள்ள 2 கையை வச்சு ஒரு கிளாப் பண்ணும்போது வர அந்த ஷாக் வேவ்ஸ் இருக்குல்ல, அது மாதிரின்னு சொல்லலாம். கடலுக்கு அடியில இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் 2 மோதிக்கிறதுனால அது மூலமா உருவாகிற ஷாக் வேவ்ஸ் சுனாமியை உருவாக்குது. பூமிக்கு அடியில 2 டெக்டானிக் பிளேட்ஸ் மோதுது அப்படின்னா அது ரெண்டும் முதல் தடவை மோதுறதோட நிப்பாட்டிக்கிறது இல்ல. அதுக்கு அடுத்து வர சின்ன சின்ன ஷாக் வேவ்ஸால பல பேர் இறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட முதல் தடவை மோதும் பொழுது 7.8 ரிக்டரா பதிவாயின இந்த நிலநடுக்கம் அதுக்கடுத்த ஆஃப்டர் வேவ்ஸ்ல 6.1 அப்படின்னும் பல இடங்கள்ல 1.3 அளவுக்கும் கூட பதிவாயிருக்கு. பிலிப்பைன்ஸை சுற்றி இருக்கிற மலேசியா, தைவான், இந்தோனேஷியா அந்த நாடுகள்ல கூட இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதா சொல்லப்படுது. இந்த நிலநடுக்கத்தினால அபிஷியலா இது வரைக்கும் 37 பேர் இறந்திருக்காங்கன்னும், பல கட்டிடங்கள் கொலாப்ஸ் ஆயிருக்கணும், பல ரோடுகள்ல விரிசல் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 500க்கு மேல பீப்புள்ஸ் இன்ஜூர் ஆயிருக்கிறதா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல பிலிப்பைன்ஸோட பிரசிடென்ட் ஃபெர்டினாண்ட் மார்கோஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க துரிதமா செயல்பட்டு வர்றோம், அது மூலமா பல பேரை இன்னும் மீட்க முடியுது அப்படின்னும், மக்கள் பயப்பட வேண்டாம், நாங்க மிண்டனாவை கைவிட மாட்டோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. பிலிப்பைன்ஸோட டவாவோ ஒக்சிடென்டல் ப்ரொவின்ஸ்ல இருக்கிற ஒரு பிரைமரி ஸ்கூல் வெளியிட்ட வீடியோல அதுல குழந்தைங்க ஸ்குவாட் பண்ணி உட்காந்து அந்த நிலநடுக்கத்துக்கு பயந்து கத்துற மாதிரியும், பின்னாடி இருக்கிற ஒரு ரூஃப் இடிஞ்சு விழுகிற மாதிரியான காட்சி வெளியாகி பல பேரை கவலைக்குள்ளாக்குச்சு. அதே மாதிரி ஜெனரல் சாண்டோஸ் சிட்டில இருக்கிற ஜாலி பி அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட் மொத்தமா இடிஞ்சு விழுகிற வீடியோவும், பல முக்கிய கம்பெனிகளுடைய மெயின் வால்ஸ் எல்லாம் இடிஞ்சு விழுகிற வீடியோவும் சோசியல் மீடியால வெளியாகி பல பேத்துக்கு பயத்தை உண்டாக்குச்சுன்னே சொல்லலாம். பல வருடங்களா தன்னோட வாழ்வாதாரத்துக்காக அந்த இடத்தை நம்பி இருந்த மக்களால அந்த இடத்தை விட்டு வெளியில வர முடியாம இருந்த சுச்சுவேஷன் இருந்தாலும், கவர்மெண்ட் அவங்களுக்கு பல விதங்கள்ல நிலநடுக்கங்கள்ல இருந்து பிரிகாஷியஸா இருக்கிறதுக்கான பாதுகாப்பு திட்டங்களை வகுத்துட்டு தான் இருக்காங்க. என்னதான் பாதுகாப்பு திட்டங்களை வகுத்திருந்தாலும் இந்த மாதிரி எர்த்குவேக் ஜோன்ல எதிர்பார்க்காத நேரங்கள்ல வர நிலநடுக்கங்கள் உருவாக்குற பல சோகங்களை நம்மளால இதுவரைக்கும் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண முடியறது இல்ல. அந்த பகுதியிலிருந்து பல கிலோமீட்டர் தள்ளி இருக்க நமக்கு இது ஒரு சோகமான செய்தியா தெரிஞ்சாலும், ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தன்னோட வாழ்வாதாரத்தை பாதிச்சு தன்னோட வாழ்க்கைய 10 வருஷம் பின்னோக்கி தள்ளி இருக்கு அப்படிங்கிறது அவங்களால என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கும். இதுல பாதிப்படைஞ்ச மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நீங்களே இதை இப்பதான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா உங்க க்ளோசர் சர்க்கிள் இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பேரழிவுகள்ல உயிரிழப்புகள் ஏற்படாம தடுக்கிறதுக்கு உங்ககிட்ட எதுவும் ஐடியா இருந்தா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க சொல்ற ஒரு சின்ன டிப்ஸ் தான் நாளைக்கு பெரிய அளவுல மாற்றத்தை வேற யார் மூலமாவோ கொண்டு வரதுக்கு வாய்ப்பு.